விபத்தில் சிக்கிய அதிர்ச்சியிலிருந்து என் மகள் தனலட்சுமி இன்னும் மீளவில்லை. தனலட்சுமியின் தாயார் 47 வயதுடைய கார்த்தியானி இதனை கூறினார். நேற்று பண்டார் டத்தோஆன் அருகில் தெற்கு நோக்கி வடக்கு தெற்கு எக்ஸ்பிரஸ்வேயில் ஒரு பள்ளி வேனும் சிமெண்ட் நிரப்பப்பட்ட ட்ரெய்லரும் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சிக்கிய தெப்ராவ் தோட்ட தமிழ் பள்ளியைச் சேர்ந்த 23 மாணவர்களில் தனலட்சுமியும் அடங்குவார். இந்நிலையில் நேற்றிரவு முதல் என் மகள் மயக்க நிலையில் உள்ளார். கால்கள் கைகள் தாடை இன்னும் வலிப்பதால் அவர் மீண்டும் மீண்டும் அழுது கத்திக் கொண்டிருக்கிறார். என் மகள் ஓட்டுநரின் பின்னால் அமர்ந்திருந்தார். முன்பக்கத்தில் அமர்ந்திருந்த தனது நண்பர் காயமடைந்து இரத்தம் சிந்தியதை அவர் பார்த்துள்ளார். மேலும் விபத்தில் சிக்கிய போது நண்பர்கள் அழுவதையும் அவர் பார்த்துள்ளார். இந்த அதிர்ச்சியிலிருந்து அவர் இன்னும் மீளவில்லை என்று அவர் கூறினார். முன்னதாக அவர்கள் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் வழியில் இந்த விபத்து நடந்துள்ளது. என் மகளை பார்க்க மருத்துவமனைக்கு மோட்டார் சைக்கிள் பயணம் முழுவதும் வைரலான வீடியோவில் என் குழந்தையின் எந்த அறிகுறியும் இல்லாததால் நான் அழுதேன், மிகவும் கவலைப்பட்டேன் என்று அவர் உருக்கமாக கூறினார்.